Hey guys, welcome back to my YouTube channel. இன்னைக்கு வீடியோவில் நான் நியூவாக நிறைய இயரிங்ஸ் வாங்கியிருந்தேன். அதோட கலெக்ஷன் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் என்னோட இயரிங் ஹால், நியூ இயரிங் ஹால். ஸோ நான் 2 டிஃப்ரெண்ட் பாக்ஸஸ் வச்சுருக்கேன். ஆல்மோஸ்ட் ஒரு 20+ இயரிங்ஸ் வாங்கியிருக்கேன். இதில் வந்து ஃபுல்லாகவே வந்து குர்த்திஸ்க்கு போடுற மாதிரி இயரிங்ஸ் இருக்குது. அண்ட் இது வந்து ஃபுல்லாகவே வந்து கேஷுவல்ஸ் இயரிங்ஸ். ஸோ நான் ஒன்று ஒன்றா காட்டுறேன். அண்ட் இதை நான் எப்படி ஸ்டைல் பண்ண போகிறேன், அண்ட் நான் எங்கே இது பர்ச்சேஸ் பண்ண எல்லாத்து நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஃபுல் வீடியோ மறக்காமல் பாருங்கள். நீங்களும் ஒரு இயரிங் உங்களுக்கு ஸோ இதெல்லாம் தான் நான் குர்த்திஸ்க்காக வாங்கியிருக்க இயரிங்ஸ். நான் ஒரு ஆல்மோஸ்ட் 20 கிட்ட இயரிங்ஸ் வாங்கியிருந்தேன். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், நான் 1 பை 1 காட்டுறேன். குர்த்திஸ்க்கு வந்து நான் கொஞ்சம் ரொம்ப நார்மலாக தான் வாங்கியிருக்கேன். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா குர்த்திக்கும் போட்டுக்கலாம், கேஷுவலுக்கும் போட்டுக்கலாம். ஃபுல் சல்வார் அந்த மாதிரி போடும்போது இந்த இயரிங் நான் போடுவேன். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப நல்லா இருக்குது இது. அண்ட் நெக்ஸ்ட்டு இந்த இயரிங், இது பார்த்தீங்கன்னா ஹூக் டைப் இது. ஸோ இது கொஞ்சம் கிளாஸியாக இருக்குது அப்படின்றதுக்காக நான் இது வாங்கியிருந்தேன். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இது வந்து நம்ம கொஞ்சம் ஆஃபீஸ்க்கு போகும்போது அண்ட் இல்லைனா நம்ம கொஞ்சம் சட்டில் நீட்டாக சில சல்வார்ஸ் வச்சுருப்போம்ல, குர்த்தி டாப்ஸ் வச்சுருப்போம், அதுக்கு போட்டுக்கலாம் அப்படின்றதுக்காக இதை நான் வாங்கியிருக்கேன். ஸோ பேசிக்காக ஒரு மல்டி கலர் ஜும்கா எப்போவுமே நான் வந்து வாங்குவேன். ஸோ ஆல்ரெடி வச்சுருந்தது ஃபேட் ஆகிடுச்சு அப்படின்றதுக்காக இது வாங்கியிருக்கேன். அண்ட் இது வந்து ரொம்ப க்யூட்டான ஒரு இயரிங். இது பார்த்தீங்க அப்படின்னா ஹார்ட் ஷேப்பில் இருக்கும், பாதி ஹார்ட் கட் ஆன மாதிரி இருக்கும் இங்கே. ஸோ இது பார்த்தீங்கன்னா கீழே வந்து இந்த ஒயிட் பேர்ல்ஸ் இருக்கிறதுனால இது ஒரு மாதிரி நம்ம சல்வார் செட் போடுறோம், ஃபுல் அனார்கலி செட் போடுறோம், அந்த மாதிரி இதுக்கு இது நம்ம பேர் பண்ணிக்கலாம். இது ஜஸ்ட் ஒரு நார்மல் பேசிக் இயரிங் தான், ரொம்ப சிம்பிளான இயரிங் தான். சென்டரில் வந்து ஒரு பிளாக் இது இருக்குது, ஐ மீன் முத்து மாதிரி இருக்குது. அண்ட் கீழே வந்து ஒயிட் பேர்ல்ஸ்ங்கிறது. இது சும்மா டெய்லி வேறு இந்த மாதிரி டைம் யூஸ் பண்ணிக்கலான்றதுக்காக இது வாங்கியிருந்தேன். இதெல்லாம் ரொம்ப சீப் ரேட்டு தான். அண்ட் இதுவுமே வந்து ரொம்ப சிம்பிளான குர்த்திஸ்லாம் போடுறோம் அப்படின்னா போட்டுக்கலாம் அப்படின்றதுக்காக இது நான் வாங்கியிருக்கேன். சம் கலர் பார்த்து வாங்குவேன், சிலது பிடிச்சிருந்தா நல்லா இருக்குன்னு சொல்லி வாங்கிடுவேன். ஸோ இது வந்து இந்த கலர், இந்த ஸ்கை ப்ளூ கலரில் என்கிட்ட இல்லைன்றதுக்காக இந்த இயரிங் நான் வாங்கியிருந்தேன். இந்த இப்போ ரீசன்ட் டைம்ஸில் இந்த மாதிரி இயரிங்ஸ் தான் ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. எந்த கடைக்கு போனாலுமே மோஸ்ட்டாக இந்த டைப்பில் இயரிங்ஸ் கிடைக்குது அப்படின்றதுனால ஒயிட் பேர்ல்ஸ் தான் நான் இப்போ நிறையவே வாங்கியிருக்கேன். இது வந்து ஒரு மாதிரி நார்த் இந்தியன் ஸ்டைலில் இருந்தது. ஸோ எனக்கு அந்த மாதிரி ஸ்டைல் பண்ண பிடிக்கும். அண்ட் இது ஜும்கா டைப்பும் கூட. ஸோ சில்வர் கலரில் இருந்துச்சு அப்படின்னா நம்ம இதுக்கு கலர் பார்க்காம சில ட்ரெஸ்க்கு இயரிங்ஸ் மேட்ச் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி கூட நம்ம இதை வந்து மேட்ச் பண்ணிக்கலாம். இதுவுமே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் லுக் இருக்க ஒரு இயரிங். ஸோ இது கொஞ்சம் ஹெவியாக இருக்கும், நல்ல ஃபங்க்ஷன் வேறு நம்ம போடுறோம், இல்லைனா வந்து இந்த ஃபெஸ்டிவல் டைம் போடுறோம் அப்படின்னா இந்த இயரிங் கண்டிப்பாக நம்ம மேட்ச் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாமே தான் நான் வந்து குர்த்திக்கு பேர் பண்ணுறதுக்காக வாங்கியிருந்தது. அண்ட் இது இல்லாமல் இன்னும் சில இது பார்த்தீங்கன்னா பிளாக் வித் ஒயிட் பேர்ல்ஸ். இது வந்து கொஞ்சம் எலகண்ட்டாக இருக்கும். சம்டைம்ஸ் நம்ம ஃப்ராக்லாம் போடுறோம் அப்படின்னா கூட இந்த இது பேர் பண்ணிக்கலான்றதுக்காக இது வாங்கியிருக்கேன். அண்ட் இதுவுமே பிளாக் வித் ஒயிட் வச்ச மாதிரி இயரிங் தான். இது வந்து கொஞ்சம் ஸ்டார்ஸ்லாம் வச்சு டிஃப்ரெண்ட்டாக இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒரு மாதிரி யூனிக்காக இருக்குது அப்படின்றதுனால நான் இந்த இயரிங், ஐயோ இது லைட்டாக உடஞ்சிருக்கு, அது செட் பண்ணோம். இது வந்து மேலே நம்ம செகண்ட் இது குத்தி இருந்த காது குத்தி இருந்தாலும் இது போட்டுக்கலாம். ஸோ அதனால இந்த டைப்பு.
அது என்கிட்ட இல்லைன்றதுனால அதை நான் யூஸ் பண்ண மாட்டேன் எனிவேஸ். நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து ரொம்ப ஓல்டு ஃபேஷன் தான். ஸோ இருந்தாலும் எனக்கு பார்க்கும்போது ஆல்ரெடி இருந்ததெல்லாம் ஃபேட் ஆகிடுச்சு, கலர் போயிடுச்சு அப்படின்றதுக்காக இது எடுத்திருந்தேன் நான். அண்ட் இப்போ வந்து ரீசன்ட் டேஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் இயரிங்ஸ்லாம் இந்த மாதிரி தான் வருது. கலராக இந்த மாதிரி ஒரு மாதிரி பெருசாக அந்த மாதிரிலாம் வருது. சரி எதுக்கும் நம்ம ட்ரை பண்ணலாம். ஃபஸ்ட்டு நான் வந்து குர்த்தீஸ்க்கு மட்டும்தான் வந்து இயரிங்ஸ் வந்து கலெக்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். அது ஒரு ஹேபிட்டாக இருந்தது. கேஷுவலுக்கு போடுறதுக்கு என்கிட்ட இயரிங்கே இருக்காது. அதனால் இப்போல்லாம் என்ன பண்ணுறதுன்னா குர்த்தீஸ்க்கு மட்டும் வாங்காமல் கேஷுவலுக்கும் சேர்த்து வாங்குது. ஸோ அதனால் எல்லா கலர்லேயும் முடிஞ்ச அளவுக்கு கலர்ஸ் நம்ம வந்து கவர் பண்ணலான்னு சொல்கிறோம். ஓகே, இது வந்து க்ரீன் கலர் மாதிரி. இது ஏதோ க்ரீன் சொல்லுவாங்க, எனக்கு அந்த பேர் மறந்துடுச்சு. ஸோ இந்த இயரிங் ரொம்ப இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் இன்ஃப்ளூயன்சர்ஸ் அவங்களாம் யூஸ் பண்ணுறாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. அண்ட் தமிழ் சீரியலில் நான் நிறைய பேர் போட்டு இது பார்த்துருக்கேன். என்ன ஒன்று கீழே போட்டால் உடஞ்சிரும், அதான் ஒரு மைனஸ் இதில். அண்ட் நெக்ஸ்ட்டு இந்த டிஃப்ரெண்ட்டான லுக்கில் ஒரு பிளாக் இயரிங். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ப்ளூ டைப் பிளாக் மாதிரி கொஞ்சம் ஜிகு ஜிகுன்னு கொஞ்சம் இருக்குது. ஸோ அதனால் இது டிஃப்ரெண்ட்டாக இருக்கேன்னு வாங்கியிருந்தேன். அண்ட் இது ஒரு மல்டி கலர் மாதிரி, ஒரு காம்போ கலர் மாதிரி. இது ஒரு மாதிரி ஷேடடாக இருக்கும். இதுவுமே நல்லாயிருக்கும். அண்ட் இதுவும் கீழே போட்டு லைட்டாக உடஞ்சிரும். ரீசெண்ட் டைம்ஸில் எந்த கடையிலனாலும் இந்த மாதிரி இயரிங்ஸ் நீங்கள் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு இது ஒரு கோல்டு ஷிம்மர் வச்ச மாதிரி இருக்கும். இது ரோஸ் கோல்டு டைப்பு. ரோஸ் கோல்டு டைப் மாதிரி. இது ரொம்ப நல்லாயிருக்கும். டிஷர்ட்டு இல்லை ஷர்ட் இந்த மாதிரி போட்டோம் அப்படின்னா, ஆஃபீஸ்க்கு ஃபார்மல் ஷர்ட்டுக்கெலாம் போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும் இது. அண்ட் நெக்ஸ்ட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு இயரிங் தான். ஸோ இது எப்படினாலும் நம்ம பேர் பண்ணிக்கலாம். குர்த்திக்கும் பேர் பண்ணலாம், இல்லை கேஷுவலுக்கு வேணுனாலும் பேர் பண்ணலாம். ஸோ நான் வந்து டிபெண்ட்ஸ், எதுனாலுமே போட்டு பார்ப்பேன். 2-3 கலர்ஸ் வச்சுருப்பேன். ஸோ அதை வச்சு தான் நான் மோஸ்ட்டாக வந்து மேட்ச் பண்ணி பார்ப்பேன். ஒரே கலரில் என்கிட்ட டைம்ஸ் 2-3 இயரிங்ஸ் கூட இருக்கும். ஏன்னா நான் அந்தளவுக்கு இயரிங்ஸ் கலெக்ட் பண்ணுவேன். அண்ட் இது வந்து கொஞ்சம் டிசைனாக இருந்தது, நல்லா இருந்தது. இது டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இந்த மாதிரி டைப் என்கிட்ட இல்லை. இந்த கேஷுவலில் நான் இவ்வளோ ஹெவி வச்சுருந்தது இல்லை. ஸோ அதனால் நான் இந்த இயரிங் வாங்கியிருந்தேன். இது சம்வேர் மோஸ்ட்டாக எல்லாமே காஸ்ட் அரௌண்ட் 100க்குள்ளே தான் இருந்துச்சு. எதுவுமே ரொம்ப காஸ்ட்லி இல்லை. அண்ட் இதெலாம் கொஞ்சம் வந்து ரேட் அதிகமாக தான் இருந்தது. எனக்கு எக்ஸாக்ட் ரேட் ஞாபகம் இல்லை. 100 இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். 100க்கு மேலே இருந்துச்சுன்னா மோஸ்ட்டாக இந்த இயரிங்கை நான் வாங்க மாட்டேன். இது என்ன இயரிங்னே தெரியல, அது பார்க்கலாம். ஓகே, இதுவுமே வந்து ஒயிட் பேர்ல்ஸ் வச்சு கொஞ்சம் நம்ம ஷர்ட்லாம் போடுறோம் அப்படின்னா இது பேர் பண்ணலாம். இல்லை ஃப்ராக்கு இந்த மாதிரி கூட பேர் பண்ணலாம், நல்லாயிருக்கும். இது ரொம்ப எனக்கு பிடிச்சி இந்த இயரிங் நான் வாங்கியிருந்தேன். ரொம்ப நல்லாயிருக்கும். இது ஒயிட் கலரில் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக யூனிக்காக இருந்துச்சு. கேஷுவலில் இவ்வளோ யூனிக் இயரிங்ஸ் நான் வச்சுருந்ததில்லை. இந்த வாட்டி தான் நான் வந்து கேஷுவலுக்குன்னு சொல்லிட்டு தனியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணி இயரிங்ஸ் கடைலாம் தேடி நான் வாங்கியிருக்கேன். ஸோ அதனால் என் கலெக்ஷன்ஸ்லாம் கொஞ்சம் நல்லாயிருக்குன்னு நம்புகிறேன், உங்களுக்கும் பிடிக்கும்னு நம்புகிறேன். இதுவுமே ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் இயரிங் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட். எனக்கு வந்து பேசிக்காக எதுவுமே நான் யூஸ் பண்ணுறது வந்து எல்லோரும் யூஸ் பண்ண எனக்கு பிடிக்காது. கொஞ்சம் யூனிக்காக இருந்ததுன்னா நான் அதை லைக் பண்ணி வாங்குவேன். அந்த மாதிரி நான் சூஸ் பண்ணுறது தான் ஒரு இயரிங். இது பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சது. லாஸ்ட்டாக இப்போ நான் காட்டுற இந்த 3மே என்னோட ரொம்ப ஃபேவரட்னே சொல்லலாம். மோஸ்ட்டாக நான் வந்து எல்லாமே சில்வர் ஷேட் மாதிரி தான் வாங்கியிருக்கேன். இந்த வாட்டி கோல்டு, ரோஸ் கோல்டு அந்த மாதிரி எதுவும் வாங்கலை. ஏன்னா நான் லாஸ்ட் டைம் ஒரு வாட்டி ரோஸ் கோல்டு டைப்பில் சும்மா ஹூப் டைப் வாங்கியிருந்தேன். ஸோ அதனால் இந்த வாட்டி சில்வர் அதிகமாக கிடச்சிது அப்படின்றதுனால சில்வரில் நான் நிறையா வாங்கியிருக்கேன்.
அண்ட் இது சும்மா ஹாட்டில் கீழே வந்து ஒரு மாதிரி பிளாக் வித் மிக்ஸ்ட் கலரில் ஏதோ இருக்குது, கோல்டு மிக்ஸ், நல்லா இருந்துச்சு. ஸோ இதை எடுத்துட்டேன். அண்ட் எஸ், ஸோ இதுதான் என்னோடய இயரிங்ஸ் கலெக்ஷன். இதில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு அப்படின்றது மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த இயரிங்ஸ்லாம் வந்து இது நான் வாங்கி வச்சுருந்த பாக்ஸு. ஸோ நான் இது எப்படி மெயின்டைன் பண்ணுவேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த செக்ஷன் பாக்ஸ் இருக்கும் இல்லையா, அதில் நிறைய பார்ட்டிஷன் இருக்கும். அந்த பாக்ஸ் நான் வச்சுருக்கேன். எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 பாக்ஸ் வச்சுருக்கேன். இந்த 2 பாக்ஸ் இப்போ பத்தலை. இப்போ இன்னொரு பாக்ஸ் வாங்கி அதில் தான் இந்த நியூ இயரிங்ஸ் எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணணும். ஸோ கேஷுவலுக்கு தனியாக, குர்த்திக்கு தனியாக அப்படின்னு சொல்லி நான் ஸ்ப்ளிட் பண்ணி பாக்ஸஸ் வச்சு அதில் தான் நான் மெயின்டைன் பண்ணுவேன். அண்டு என்கிட்ட ஒரு 4-5 இயர்ஸ்க்கு முன்னாடியிலேருந்து வாங்கின இயரிங்ஸ் எல்லாமே இன்னுமே சேஃபாக இருக்குது. ஏன்னா நான் அதை வந்து மெயின்டைன் பண்ணுவேன் அந்த மாதிரி. ஸோ ஒன்ஸ் நான் ஃபங்க்ஷன் போயிட்டு வந்துட்டு இல்லை ஆஃபீஸ் போயிட்டு வந்துட்டோடனே அப்போ அது கழட்டி வச்சுருவேன். அதை போட்டுட்டு குளிக்கிறதோ அந்த மாதிரி எதுவும் பண்ண மாட்டேன். நீங்கள் அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா அதை அவாய்ட் பண்ணுங்கள். கைஸ், இதான் நான் ரீசெண்டாக வாங்கியிருந்தேன் என்னோடய இயரிங் கலெக்ஷனோட ஹால். இன்னொரு வீடியோவில் நான் உங்களை என்னோடய பழைய இயரிங்ஸோட பார்க்குறேன். இன்னொரு வீடியோ நான் போடுறேன். மேபி இது ஒரு பார்ட் 1 இருக்கலாம். அண்ட் இன்னும் நான் வந்து நிறைய பாக்ஸஸ் வச்சுருக்கேன்னு சொன்னேன் இல்லையா, அது எல்லாத்தையும் நான் உங்களுக்கு 1 by 1 காட்டுறேன். அண்ட் இது வந்து நான் ரீசெண்டாக வாங்கினது. இது மட்டுமே வந்து ஒரு 20 இயரிங்ஸ் கிட்ட இருக்கும். இது நான் வாங்குறதுக்கு டோட்டல் பட்ஜெட் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2000 நான் வாங்கியிருக்கேன். இயர்லி ஒன்ஸ் நான் சவுகார்பேட் போவேன். அங்கே போயிட்டு ஒரு செட் ஆஃப் இயரிங்ஸ் வாங்கிட்டு அதுக்கப்புறம் அந்த த்ரூ ஆஃப் த இயர் நான் எதுவும் வாங்க மாட்டேன். சம்டைம்ஸ் எப்போயாவது அக்கேஷ்னலி எனக்கு போடுறதுக்கு ஏதாவது இயரிங் அந்த கலரில் மேட்ச் ஆகலை அப்படின்னா அப்போ மட்டும் நான் ஷாப் பண்ணுவேன். மோஸ்ட்டாக நான் இங்கே லோக்கலில் எங்கேயும் பண்ண மாட்டேன். ரொம்ப ரேராக தான் பண்ணுவேன். பிடிச்சிருக்கு அப்படின்னா வாங்குவேன். இல்லைனா மற்றபடி டைம் ஸ்பெண்ட் பண்ணி இதுக்காக போயிலாம் நான் எங்கேயுமே வாங்கினது கிடையாது. எனக்கு வேணும் இயரிங்ஸ் அப்படின்னா நான் சவுகார்பேட் தான் போவேன், இல்லைனா டி நகர் போவேன். அட் டைம்ஸ் ட்ரெயினில் கூட நான் வாங்குவேன். ட்ரெயினில் வந்து எப்பவுமே நல்லா கிடைக்குமானா இல்லை, ஒரு சில வெண்டார்ஸ் தான் நல்லா வச்சுருப்பாங்க அண்ட் ரீசனபிள் ரேட்லேயும் வச்சுருப்பாங்க. எமர்ஜென்சிக்கு வேணும்னா உங்ககிட்ட வாங்கலாம். ரேட்டுமே கொஞ்சம் ஹையராக தான் இருக்கும் கம்பேரிங் டு சவுகார்பேட்டில் ஒரு இயரிங் நீங்கள் 40 ரூபாய்க்கு வாங்குறீங்கன்னா இங்கே வாங்கும்போது அது 100 ரூபா கிட்ட இருக்கும். ஸோ அதனால் நான் வந்து சவுகார்பேட் தான் எப்போவுமே ப்ரிஃபர் பண்ணுவேன். நான் ஒரு டி நகரில் சில ஷாப்பில் ஷாப் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோவில் நான் பண்ணது எல்லாமே வந்து சவுகார்பேட் தான். இன்னொரு வீடியோவில் நான் என்னோடய மற்ற இயரிங்ஸ் எங்கே வாங்கினேன், என்னென்ன இயரிங்ஸ் வச்சுருக்கேன் அப்படின்றத நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இந்த மாதிரி இயரிங் கலெக்ட் பண்ணுவாங்க அதிகமாக, இல்லை இயரிங் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், இயரிங்ஸ் எங்கே வாங்குவாங்கன்னு தெரியல அப்படின்னா அவங்களுக்கும் கண்டிப்பாக இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் நான் இது வரைக்கும் காமிச்ச இந்த எல்லா இயரிங்ஸ்லேயும் உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இல்லை நீங்களும் ஒரு இயரிங் லவராக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக பிளாக் ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்கள். See you all in the next video. Bye.